வணக்கம். மகாபாரதத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு நாம அலச போறோம். ஒரு மாபெரும் வீரனோட சோக கதை இது. அம்பப்படுக்கையில மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாவீரன் தான் இவரு. தர்மத்துக்காக எடுத்த ஒரு சபதம் ஒரு குடும்பத்தை அழிச்சிருமா? கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். ஹஸ்தினாபுரத்து மன்னன் சாந்தனு ஒரு நாள் கங்கை தேவிய பார்த்து முதல் பார்வையிலே காதல்ல விழுந்துடுறாரு. ஆனா கங்கை ஒரு கடுமையான கண்டிஷன் போட்டாங்க. நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன கேள்வி கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மன்னரும் சரின்னு சொல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க பிறந்தது. ஆனா அதிர்ச்சியான விஷயம், பிறந்த எல்லா குழந்தைங்களையும் கங்கை நதியில வீசிட்டாங்க. 1 2 இல்ல, தொடர்ந்து 7 குழந்தைகளை நதியில மூழ்கடிச்சாங்க. மன்னர் சாந்தனு தான் கொடுத்த வாக்காக அமைதியாவே நின்னுட்டு இருந்தாரு. 8வது குழந்தைய வீச போகும்போது சாந்தனு தடுத்துட்டாரு. அப்போதான் ஒரு உண்மை தெரிஞ்சது. அந்த குழந்தைங்க முனிவரால் சாபம் வாங்கிய அஷ்டவசுக்கள். நதியில வீசினதால அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. அந்த உயிர் பிழைச்ச 8வது குழந்தைதான் தேவவிரதன். கங்கையே அவனை வளர்த்து அனுப்புனாங்க. கொஞ்ச காலத்துல மாவீரனா தேவவிரதன் திரும்பி வந்தான். ஆனா மன்னர் சாந்தனு இப்போ சத்யவதின்னு ஒரு மீனவ பெண்ண காதலிச்சாரு. சத்யவதியோட அப்பா ஒரு பெரிய செக் வச்சாரு. சத்யவதியோட பையன்தான் அடுத்த ராஜாவாகணும் அப்படிங்கறதுதான் அந்த சாத்தியமில்லாத கண்டிஷன். அப்பாவோட ஆசைய நிறைவேத்த தேவவிரதன் ஒரு மாபெரும் தியாகம் செஞ்சான். எனக்கு அரச பதவியே வேண்டான்னு சொல்லிட்டு சிங்காசனத்தை துறந்துட்டான். ஆனா அந்த மீனவருக்கு அப்பவும் ஒரு சந்தேகம். நாளைக்கு தேவர் விரதனோட பசங்க தான் பேரங்கள் கிட்ட இருந்து நாட்டை பறிச்சிடுவாங்களோன்னு பயந்தாரு. அந்த சந்தேகத்தை உடைக்க தேவவிரதன் ஒரு பகீர் சபதம் எடுத்தான். நான் என் வாழ்நாள் முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த பயங்கரமான வாழ்நாள் சபதத்தை எடுத்ததாலதான் தேவர்களே வியந்து போய் அவனுக்கு பீஷ்மர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது எப்பேற்பட்ட சபதம் தெரியுமா? அதுக்கப்புறம் பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்துக்காகவே வாழ்ந்தாரு. ஆனா அவரோட கண் முன்னாடியே அவர் சொந்த குடும்பம் 2ஆ உடையறத அவரால தடுக்கவே முடியல. அவர் எடுத்தா அந்த தர்ம சபதமே குருக்ஷேத்திர போர்ல சொந்த பேரங்களுக்கு எதிராவே ஆயுதம் ஏந்திர ஒரு கொடுமையான நிலைக்கு தள்ளிடுச்சு. இப்போ நம்ம கதையோட ஆரம்பத்துக்கு வருவோம். போர்ல விழுந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில பல நாளா மரண வலியோட உயிருக்கு போராடினாரு. சில சமயம் தர்மத்துக்காக எடுக்கிற அதீத சபதங்கள் கூட ஒரு பெரிய பேரழிவை உண்டாக்கிடுங்கிறது தான் இதோட பாடம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?